தாவேகா. இந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னாலே அதுக்கு அனுமதி கோர்றதுல இஷ்யூ வரும். அனுமதி கிடைச்ச பிற்பாடும் ஒரு சில இஷ்யூஸ் வரும். ஈவெண்ட் நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் பெரிய பெரிய இஷ்யூஸை பார்ப்போம். இத்தனை பேர் கீழே விழுந்துட்டாங்க, இத்தனை பேர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, இத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் சாதியதுன்னு தொடர்ந்து செய்திகளை கேட்டுட்டு இருப்போம். ஒரு கூட்டத்துக்கே அப்படின்னா தொடர்ந்து பரப்புரை களம் சார்ந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காருல, ஒரு கூட்டமா கடந்து போறாருல, இதுக்கப்புறம் எவ்வளவு இஷ்யூஸை அவங்க ஃபேஸ் பண்ணவங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன நியூஸ் நெகட்டிவா கிடைக்காதா, நாம ஊதி பெருசாக்குன்னு பல பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட தருணத்துல இப்ப நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் அச்சாணி போட்ட மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ரைட்டு, அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். பெரம்பூர்ல இந்த அளவுக்கு கிரௌடு கூட்டினாங்க. இதே அளவு கிரௌடு மற்ற இடங்கள்ல கூட மாட்டாங்கன்னு சில பேர் நினைச்சாங்களே விஜய் அவர்கள் போராட்டம் சார்ந்து. இந்த பாருங்க, திருச்சியில என்ன கிரௌடுன்னு சொல்லிட்டு பெரம்பூரா திருச்சியான்னு சந்தேகமா வந்துருச்சு பல பேருக்கும். அவ்வளோ கிரௌடு திருச்சியில விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப கூடிச்சு. செருப்பை வெளியில கழட்டி வச்சுட்டு கோயிலுக்குள்ள போவோம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி டச்சில் தான் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துறதுக்காக செருப்பை வெளியே கழட்டி வச்சுட்டு உள்ள போனாருங்க. போனவர் மாலையை போட்டதுமே அங்க கூடி இருந்தவங்க எல்லாம் எழுப்பின முழக்கங்களை பார்க்கணுமே, அப்படி இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களை முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவர் இப்ப மட்டும் இல்ல, படங்களே ரெஃபரன்ஸா பலமுறை காமிச்சு வச்சிருக்காப்ல. அதை எப்படியே களத்துல காட்டவே அவரை ஃபாலோ பண்றவங்க உற்சாக மிகுதிக்கு போயிட்டாங்க. ரைட்டு, இந்த கூட்டம் இருக்குல்ல, திருச்சி பரப்புரை கூட்டம். இந்த கூட்டத்துல சதீஷ் அப்படின்ற ஒரு காவலர், இவரு அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்தாருங்க. அந்த டைம்ல ஆதவ அர்ஜுனோட கார் இருக்குல்ல, இது காலில் மோதி அவருக்கு பெரும் காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அங்கிருந்த தாவைக்காவினர் இருக்காங்களே, அவங்க துடிதுடிச்சு போய் இவரை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இந்த மனுஷன் வழியில பயங்கரமா நெகிழ ஆரம்பிச்சிட்டார். மக்களே, எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு காட்சிகளை அந்த காலத்துல பார்க்க முடிஞ்சது. நல்ல வேளை அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு காலில் பெருத்த காயம் ஏற்பட்டிருக்க விஷயம் ஹாஸ்பிட்டல் தரப்புலயே உறுதி செய்யப்பட்டிருக்கு. பிரார்த்தனை பண்ணிப்போம் எதுவும் ஆயிடக்கூடாது மேற்கொண்டு அப்படின்ட்டு. இந்த தாவேக்கா பரப்புரை கூட்டம்னாலே கூட்டம் அதிகமாக கூடன்னு சொல்லுவால, அங்க பொதுமக்கள் சார்ந்த மட்டும் இல்ல, போலீஸ் அபிஷியல் சில பேருக்கும் இது போல காயம் ஏற்படுறது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறி இருக்கு.